அற்புதங்களின் தேவன் உங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்கிறார். இயேசுனாலே அற்புதம் தான். இயேசுனாலே அதிசயமான காரியங்களை செய்கிறவர் தான். நீங்கள் எந்த அளவு தேவன் மேலே உறுதியான நம்பிக்கை வைத்து அவருடைய வசனங்களை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆரம்பித்தோடனே மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒருத்தன் பார்க்குறான், அந்த வசனத்தை கேட்குறான், அந்த வசனத்தில் இருக்கிற காரியங்கள் புரியுதோ இல்லையா, கர்த்தரை நம்புகிறான், அற்புதம் நடக்குது. கர்த்தரை நம்புகிறவனுக்கு சகலமும் அற்புதங்களும் அதிசயங்களுமா நடக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் நன்மைகள் ரெகுலராக வரலாம், கஷ்டங்களும் வரலாம், நமக்கு அப்படி சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ஒரு வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதங்கள் வருவது என்பது கர்த்தரை நல்லா நம்புகிறவங்களுக்கு உண்டு. ஏன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், நேர்பெறாக பாருங்கள், நிச்சயமாக பாருங்கள். அநேக இடங்களில் நீங்கள் அவிசுவாசங்களோடு இருக்கிறீங்க. பைபிளில் நடக்கிற காரியங்களை, ஒரு சில காரியங்களை நம்ம நம்புறதே இல்லை. சில பேர் சபைக்கு போவாங்க, நல்ல சாட்சிலாம் சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு நாளைக்கு ஆரம்பிப்பாங்க, இது எப்படிங்க, இது எப்படி நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. பைபிளில் இருக்கிற ஒரு இடத்த எடுத்து, நான் என்ன இவ்வளோ வராங்க சர்ச்சுக்கு, ஏன் இப்படி கேட்குறாங்களேன்னா ஆச்சரியப்பட்டிருக்கேன். நிறைய வாசல்களை அவங்க அடைச்சி வச்சுருப்பாங்க உள்ளத்தில். வாசல் படியிலன்னு அவர் தட்டுறாரு, கதவு திறந்தால் உள்ளார வந்து போஜனம் பண்ணுறாரு. அப்படி அர்த்தம் என்ன? உன் கூட இருக்காரு, உனக்கு எல்லாம் அவரே செய்ய போகிறார். உன்கிட்ட சாப்பிட வராரு, உனக்கு நித்திய சாப்பாடை கொடுக்க வராரு. அப்படி கதவுகளெல்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் விசுவாசம் இல்லாமல், ஒவ்வொரு காரியத்தையும் நம்பாமல், வெளி தோற்றத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்க்கறது கஷ்டம். ஆனால் சில பேர் அப்படியே நம்புவாங்க. வேத வசனம், பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்படியே நம்புவாங்க. கர்த்தரை அப்படியே சார்ந்து நிற்பாங்க. சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் நினைச்சே பார்க்க முடியாத அற்புதம் நடக்கும். முதலாவது கர்த்தரை பார்த்து முழுசாக நம்ப பழகிக்கணும். கர்த்தருடைய வசனங்களை மதிப்பு கொடுக்க தெரியணும். அந்த வசனங்களுக்கு ஒரு கனத்தை கொடுத்து படிக்கணும். உலக பொழுதுபோக்கு போல பைபிளை படிக்க முடியாது. அது கர்த்தருடைய வார்த்தை. அதுக்குரிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இந்த கர்த்தர் அற்புதம் செய்வாங்க. கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுங்க, விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை காண்பீங்க.